ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். குருவை பற்றி பார்க்கலாம். கு என்று சொன்னா இருட்டு, ரூ என்று சொன்னா எடுக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அறியாமை அஞ்ஞானம் என்கின்ற இருளை அகற்றக்கூடியவர் குரு. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல குரு மட்டும் கெட்டு போகக்கூடாது, நல்லபடியா சுபத்துவமா மங்களகரமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில குருவை சந்தித்த போது தனக்குள்ள ஏற்பட்ட அனுபவத்தை கவிதைகளாக வெளிக்கொண்டு வந்திருந்தார். அதை நான் படித்து ரசித்தேன். காணல் நீரை தேடி கால்கள் போன காலம், கோபம் வஞ்சம் 100 கும்மி கொட்டும் வேகம், ஆணவத்தின் சேறு ஆள் விழுங்கும் நேரம், கை கொடுத்து நீயும் காத்ததென்ன மாயம், சோர்ந்திருந்த நெஞ்சில் பூமலர்ந்த கோலம், கண்களில் கண்ணீரோடு நின்றிருந்த காலம், காலம் கோலம் வேகம் மாயம், இதே டியூன்ல கவிதை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு மனிதனும் தன்னுடைய குருவை உணர்ந்திருந்தால் கடந்து வந்த அந்த பாதையை இப்படித்தான் உணர்ந்திருக்க முடியும். சரிதானே? அழகான கவிதைகள். நான் அதை படிச்சு ரசிச்சேன். ஒரு யாதகத்துல குரு கெட்டு போகக்கூடாது. இயற்கை பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, செவ்வாய், ராகு, இந்த 3 பேர்ல செவ்வாயோட குரு தொடர்புக்கு வரலாம். அது மங்கள யோகமா செயல்படும். இயற்கை பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனியோடையோ ராகுவோடையோ குரு நெருக்கமாக தொடர்புக்கு வரக்கூடாது. வந்தால் குரு கெட்டு போயிடுவார். எந்த ஒரு யாதகத்திலையும் குரு ஆதிபத்திய விசேஷம் உள்ளவராக இருந்து சுபர்களோட சேர்ந்து சனி ராகுவோடு சேராமல் சுபத்துவமாக ஸ்தான பலத்தோடு மங்களகரமாக இருந்து விட்டால், குரு மட்டும் கெட்டு போகாமல் இருந்து விட்டால், ஒரு நாளில் ஒரு நாள் நிச்சயமா அந்த யாதகன் வாழ்க்கையில முன்னுக்கு வருவான். அதை எழுதி வச்சுக் கொள்ளலாம். சரிதானே? குரு மட்டும் ஒரு யாதகத்துல கெட்டு போகக்கூடாது. குரு நிந்தனை செய்யக்கூடாது, குருவை தூற்றக்கூடாது, குருவை திட்டக்கூடாது. குருவை போற்ற வேண்டும், குருவை வணங்க வேண்டும், குருவின் வழி செல்ல வேண்டும். குழந்தைகள் மஞ்சள் நிறமான பொருட்கள், தங்கம், நன்னடத்தை, நேர்கொண்ட பார்வை, ஒழுக்கம் எல்லாமே குரு. குருவின் கருணையை பெற வேண்டும் என்றால் மிக எளிமையான ஒரு வழி இருக்கிறது. தமிழ்நாட்டுல திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வழிபட்டு வர குருவின் கருணை இயல்பாக கிடைக்கும். அங்கே செல்ல முடியாதவர்கள் எங்கிருந்தாலும் இருந்த இடத்திலிருந்தே திருச்செந்தூர் முருகனை மானசீகமாக வணங்கலாம். குருவின் கருணையை இயல்பாக பெற்றுத் தருவார். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய உறவினர்களோடும் தோழர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமஸ்காரம்.